ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் பக்தர்களுக்கு வணக்கங்கள். இந்த சந்நியாசம் பற்றிய கேள்விகள் நிறைய பதில் சொன்னீங்க. ஆனால் அது சந்நியாசத்தில் ஒரு சின்ன கேள்வி அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, குடும்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு சில பேர் சன்னியாசம் எடுக்கின்றார்கள் குடும்பத்துக்கு அப்புறம். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கும்போது எப்படி சன்னியாசின்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்கள் எப்படி எடுக்க முடியும் சன்னியாசம்? இன்னொரு விதம் எப்படி? இந்த குடும்பத்தில் இல்லாமல் சன்னியாசம் போகின்றார்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதான் கேள்வி. என்ன அப்படின்னா, நம்மளுடைய வர்ணாசிரம வழிமுறையில் எப்படி இருக்கு? முதல்ல பிரம்மச்சரியம், அப்புறம் கிரகஸ்தன், அப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசம். முதல்ல பிரம்மச்சரியம்னா என்ன? 20-25 வயதுக்கு அவன் கடுமையான தபங்கள் செய்கிறான், புலன்களை கட்டுப்படுத்துகிறான், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை எளிமையாக பகவானினுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும்ன்ற ஒரு ட்ரைனிங் அவனுக்கு குருகுலத்தில் கொடுக்கப்படுது. அதுதான் பிரம்மச்சரியம். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள போறான். அதுதான் கிரகஸ்த வாழ்க்கை. கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளே என்ன? புலன் திருப்திக்காக இல்லை. புலன் திருப்தின்றது ஒரு செகண்டரி பெனிஃபிட். பிரைமரி பெனிஃபிட் என்ன? 2 நபர்களும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஆன்மீக பாதையில் இன்னும் வேகமாக எப்படி முன்னேறுவதுன்றதுக்காக தாம்பத்திய வாழ்க்கைக்கே வரும். நம்ம சொல்றோம் இல்லையா, டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன? 2 இன்ஜின் இருந்தா வேகமா போக முடியும். ஒரு இன்ஜின் மெதுவா போகும். 2 இன்ஜின் இருக்கு. 2 இன்ஜின் சேர்ந்து வேகமா போகக்கூடிய விஷயம். அதுதான் தாம்பத்திய உறவு, தாம்பத்திய வாழ்க்கை. 2 பேரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்யறோம். 2 பேரும் சேர்ந்து பகவானை முன்னிலைப்படுத்துறோம். இதுதான் தாம்பத்திய வாழ்க்கை. அப்ப அடுத்த 25 வருஷம் கிரகஸ்த வாழ்க்கை. கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன பண்றோம்? குழந்தைகள் வராங்க. குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. 50 வயசு போது குழந்தைகள் 25 வயசு வந்திருக்கணும். அப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. அவங்க கிரகஸ்த ஆக போறாங்க இப்ப. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய பிசினஸோ, நம்மளுடைய வாழ்க்கையோ, நம்மளுடைய சொத்துக்களையோ எல்லாத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு, வானப்பிரஸ்த வாழ்க்கைனா என்ன? கணவனும் மனைவியும் சேர்ந்தே தீர்த்த யாத்திரைகள் போவது. புலந்திருப்தியில் ஈடுபடுவதில்லை, தீர்த்த யாத்திரை போவது. அப்ப 50லிருந்து ஒரு 75 வயது வரைக்கும் தீர்த்த யாத்திரை போறோம், பகவானை தரிசிக்கிறோம், பகவானுடைய விஷயங்களை கேட்கிறோம், சாதுக்களை பார்க்கிறோம், ஆச்சாரர்களை பார்க்கிறோம், அவருடைய சங்கம் வைத்துக் கொள்கின்றோம். நல்ல விஷயங்களையும் பௌதிக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஆன்மீக விஷயங்களை அதிகப்படுத்துறோம். இதுதான் வானப்பிரஸ்த வாழ்க்கை. சந்நியாசம்னா என்ன? மனைவி தன்னுடைய மகள்களோடோ போய் சேர்ந்துடுறாங்க. கணவன் சந்நியாசம் எடுத்துக் கொள்கின்றார். சந்நியாசம்னா என்ன? அந்த குடும்பத்தினோடு எந்த தொடர்பும் கிடையாது. அதான் முன்னாடி நான் சொன்னேன் அந்த ப்ரீவியஸ் பதிவில். என்ன அப்படின்னா, பெண்ணுடைய உறவும் கிடையாது, பொண்ணுடைய உறவும் கிடையாது. அவனுக்கு எந்த விதமான செல்வமும் கிடையாது, எந்த விதமான பெண்மணிகளுடைய உறவும் கிடையாது. அப்ப 2ஐயும் தவிர்த்து விட்டு அவன் என்ன பண்றான்? வாழ்க்கையினுடைய இறுதி நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றான். வாழ்க்கையினுடைய இறுதி நாள் எப்படி அமையணும்? கடைசி காலத்துல அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்த்வா கலேவரம்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார். அந்த காலத்துல என்னை பற்றி நினை, பகவானை பற்றி நினைத்தால் உனக்கு வாழ்க்கையில் மறுபடியும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு நோக்கி அவன் போய் கொண்டிருக்கான். அதுதான் சந்நியாசம்ன்ற வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி எந்த விதமான கர்ம பலமும் அவனுக்கு எதிர்பார்க்கல. எல்லாமே பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுடைய செயல்களை செய்யணும்ன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான். அதான் சந்நியாசம். இப்ப நீங்க கேட்ட 2வது வழிமுறை என்ன? நம்மளுடைய வர்ணாசிரம வழிமுறையில 85லிருந்து 90% மக்கள் இந்த பாதை தான் போறாங்க. எந்த பாதை? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். எதற்காக இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு பாதையிலும் விரக்தி அடைந்து எனக்கு இது தேவையில்லை, எனக்கு பௌதிகம் தேவையில்லை, எனக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டம் இல்லை, அதெல்லாம் பார்த்தாச்சு, நான் அனுபவிச்சாச்சு, அதுல சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைத்து விட்டு அவன் என்ன பண்றான்? அடுத்த ஸ்டேஜுக்கு போறான், வானப்பிரஸ்தத்துக்கு போறான். வானப்பிரஸ்தத்துல 2 பேருக்கும் ஒரு உறவு முறை இருக்கே தவிர எந்த விதமான புலன் திருப்தியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கப்புறம் என்ன பண்றான்? அதுவும் தேவையில்லை, பகவானுடைய வாழ்க்கையில் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துக் கொள்கின்றான். எங்கேயாவது ஒரு தீர்த்த தலத்தில் போய் வாழ்கின்றான். வீட்டில் குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை. இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, சில பேர் அது 10%, 5% என்ன அப்படின்னா, சின்ன வயதிலிருந்தே பிரம்மச்சரியத்தின் போதே நான் சந்நியாச வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு சொல்லுவாங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நான் தாம்பத்திய உறவில் ஈடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மச்சரியத்திற்கு அப்புறமே அவன் சன்னியாசம் எடுத்து விட்டு நேரடியாக பகவானுடைய சேவையில் அந்த நாள் முழுக்க அவன் பண்றான். அந்த வாழ்நாள் முழுக்க
ஸோ இது 2 வழிமுறையும் ஒன்று தான். பாதை ஒன்று தான். பாதை என்ன? நம்முடைய குறிக்கோள் என்ன? பகவானை அடைவது. பகவானை அடைவதற்கான பாதை எப்படி இருக்கு? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். பகவானை அடைவதற்கான பாதை தான் முக்கியமே தவிர வழிமுறைகள் எப்படி வேணா இருக்கலாம். ரெண்டுமே நம்ம சாஸ்திர வழிமுறைகள்ல, வர்ணாசிரம வழிமுறையில் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் தான். அதனால ரெண்டுமே சரி. ஆனால் அதற்குரிய நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். எந்த பாதையில் நெறிமுறைகள் கடைபிடிக்கணும். இந்த பாதையிலையும் சில பேர் தவறு செய்கிறார்கள், இந்த பாதையிலும் தவறு செய்கின்றார்கள். எப்படின்னா சில பேர் அந்த மாதிரி சன்னியாசம் எடுத்தவர்கள் கூட பின்னாடி முடியல, நாங்க தாம்பத்திய உறவுக்கு வரோன்ட்டு வராங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அக்னி தேவனுக்கு முன்னாடி சத்தியம் போட்டு கொடுக்குறோம் பகவானுக்கு. நான் சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றேன், எனக்கு மண்ணோ பொண்ணோ பெண்ணோ தேவையில்லைன்னு சன்னியாசம் எடுக்கிறோன்னு சத்தியம் எடுக்கிறோம். அக்னிக்கு முன்னாடி, எல்லாருடைய வைஷ்ணவர்களுக்கு முன்னாடி, பகவானுக்கு முன்னாடி. ஆனால் நம்மளால் இருக்க முடியல. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. எல்லாவற்றையும் விட்டு விட்டேன்னு சன்னியாசி ஆகிறோம், மடாதிபதி ஆகிறோம், பெரிய பெரிய மடங்களுக்கு அதிபதி ஆகிறோம். ஆனாலும் நமக்கு இன்பம் அனுபவிக்க வேண்டும்ன்ற ஆசை இருக்கு, சௌகரியங்கள் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு, பெரிய பெரிய பதவிகள் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்ப சன்னியாசம் எடுத்ததே வீணா போச்சே, சன்னியாசத்துக்கான ஒரு மதிப்பே போய்விட்டது இல்லையா? அதனால 2 பாதைகள்ல போனாலும் சரி, பகவானை முன்னிறுத்தி பகவானை அடைவதற்கான பாதையா இருந்தால் அது சரியான பாதை. அது இல்லை என்றால் எந்த பாதையுமே தவறான வழிமுறையில கொண்டு போய் சேர்க்கும். ஹரே கிருஷ்ணா.